இனி முதலமைச்சராகத்தான் அவைக்குள் நுழைவேன் என்ற சபதத்தை முடித்து 4 ஆண்டுகளுக்கு பின் ஆந்திர சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த சந்திரபாபு நாயுடுவை தெலுங்கு தேச கட்சி எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பி வரவேற்றனர். 2021 நவம்பர் 21 அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் தம்மையும் தமது குடும்பத்தினரையும் ஏளனம் செய்ததாக குற்றம் சாட்டிய சந்திரபாபு நாயுடு இனி முதலமைச்சராகத்தான் அவைக்குள் வருவேன் என சபதம் செய்தார். அவையிலிருந்து அப்போது வெளியேறிய சந்திரபாபு நாயுடு நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வென்று 4வது முறை முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு தெலுங்கு தேச கட்சியின் எம்எல்ஏக்கள் புடைசூழ சட்டப்பேரவைக்கு வந்தார். அப்போது உண்மை வென்றது என்பது போன்ற முழக்கங்களை எழுப்பி அவரது கட்சி எம்எல்ஏக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். சந்திரபாபு முன்பு சபதம் எடுத்த வீடியோவும் தற்போது பேரவையில் முழு பலத்துடன் வெற்றி பெற்று சென்ற வீடியோவும் வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனிடையே ஆந்திராவின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்க நாளான இன்று புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் புச்சையா சௌத்ரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அமைச்சர்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோரும் பதவியேற்றனர். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను స్వీకరించబోయే కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. కొణిదెల పవన్ కళ్యాణ్ అనే నేను సభా మర్యాదలను పాటిస్తానని, సాంప్రదాయాలను గౌరవిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. இதனிடையே மேற்கு கோதாவரி மாவட்டம் நரசபுரம் தொகுதியில் வென்ற ஜனசேனா எம்எல்ஏ பொம்மிடி நாராயண நாயக்கர் மீனவர் போல உடையணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.